சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அந்த இயேசு வருகிறார். அல்லேலூயா. சிலுவையினால் நமக்கு என்ன உண்டாயிற்று? சிலுவையினுடைய பலன் என்ன? என்ன காரணத்தினால் இயேசு சிலுவையை சுமக்கப்பட வேண்டியதாயிற்று? இயேசு என்ன காரணத்தினால் சிலுவையிலே மரிக்கப்பட வேண்டியதாயிற்று என்கிறதாகிய சில காரியங்களை இந்த வேதத்தின் அடித்தளத்திலிருந்து உங்களோடு கூட இந்த பகல் வேளை இந்த ராத்திரி வேளையும் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த இயேசு வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூமியை நியாயத்தோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே பாருங்க, கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆதி காலத்தில் பார்க்கப்படும் பொழுது தன்னோடு கூட இருந்து தனக்கு ஆராதனை செய்யப்படும்படியாக தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். தேவ தூதர்களை சிருஷ்டித்த கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் கூட இருந்து தெய்வத்தை ஆராதிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அந்த தேவ தூதர்களை பார்க்கப்படும் பொழுது அவர்களுடைய ஜீவிதத்தில் அவர்களுடைய ஆராதனையின் வேளைகளிலே அவர்களிலே வந்ததாகிய கர்வம், பெருமை, தான் என்கிறதாகிய எண்ணம் அவர்களை இந்த பூமியிலே பரலோகத்திலே தேவனோடு கூட இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் தகர்க்கப்பட்டு அவர்கள் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து அதல பாதாளமாகிய இந்த பூமியிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தள்ளப்பட்டதன் பின்பதாக மனுஷனை சிருஷ்டித்தார் தேவனாகிய கர்த்தர். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களுக்கு பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரங்களின் மச்சங்களையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். போதும். அல்லேலூயா. அந்த சீசர்களை தூதர்களை கர்த்தராகிய தேவன் சிருஷ்டித்த நேரம் அவர்களுக்கு வேறு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை. வெறுமனே அவருடைய கடமை கர்த்தராகிய தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் இடத்திலிருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டதாகிய பொறுப்பிலிருந்து தள்ளப்பட்ட நேரம் மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாய் சிருஷ்டித்தார், தேவனுடைய ரூபத்தின்படியாக சிருஷ்டித்தார். பார்க்கப்படும் போது அவர்களுக்கு தேவ தூதர்களுக்கு கூட கொடுக்கப்படாத ஒரு காரியத்தை கூட கொடுத்தார். வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் ஆளும்படியான ஒரு ஆளுகையை கூட மனுஷர்களுக்கு கொடுத்தார். அதிகாரம் உடையவனாய் ஆளுகை உடையவனாக தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் அந்த மனுஷன் பார்க்கப்படும் பொழுது அவனுடைய ஜீவிதத்தில் வந்ததாகிய கீழ்ப்படியாமை, அவன் ஆளுமையை இழந்தான். அந்த மனுஷனை பார்க்கப்படும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கப்படும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 6, 7, 8.
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. அந்த தேவதூதர்கள் தள்ளப்பட்டதன் பின்பதாக மனுஷனை கர்த்தர் தேவதூதரிலும் சற்றே சிறியவனாக சிருஷ்டித்திருக்கிறார். சற்றே சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்டு அவனை ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு பரதீசிலே வைத்தார். அந்த மனுஷனை பார்க்கப்படும் பொழுது ஆளுகையை கொடுத்தார், ஆளுமையை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார். இந்த மனிதன் கீழ்ப்படியாமை காட்டின மாத்திரத்தில் ஆளுமையை இழந்தான், ஆளுகையை இழந்தான், சாயலை இழந்தான், ரூபத்தை இழந்தான். அல்லேலூயா. இந்த ரூபத்தை இழந்த மனுஷனை நல்ல கவனிக்கணும். தூதர்களை தள்ளி போட்டது போல தன் கையினால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தேவனாகிய கர்த்தர் தள்ளிவிட விரும்பவில்லை. அல்லேலூயா. தோட்டத்துக்கு புறம்பே தள்ளினார். அந்த மனுஷனை எவ்விதமாகிலும் தோட்டத்துக்குள் கொண்டு வருவதற்காக அந்த மனுஷனை கர்த்தர் விரும்பினார். மனுஷன் பார்க்கப்படும் பொழுது நாட்களை பாருங்க. கிறிஸ்தவம் 40 நாட்கள் லென்த் டேஸ். 40 நாட்கள் முட்டை சாப்பிட மாட்டோம், 40 நாட்கள் சாராயம் குடிக்க மாட்டோம், 40 நாட்கள் பூ வைக்க மாட்டோம், 40 நாட்கள் மீன் வைக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு நல்லவர். 40 நாளில் இருந்துக்கிட்டு 50 நாள் என்ன செய்துட்டாரு? பரமேறி போய்விட்டார். ஒருவேளை அந்த இயேசு 2 வருஷம் தாண்டி பூமியிலேருந்து உயிர்த்தெழுந்து போயிருப்பாருன்னா, உயிர்த்தெழுந்த பின்பு 2 வருஷம் தாண்டி போயிருப்பாருன்னா சத்திய கிறிஸ்தியானிக்க நிலைமை அதோ கதி. ஒரு வீட்டில் ஒரு கட்டில் என்ன ஆகியிருக்கும்? அதே டெட் பாடிக்க வரிசையிலே இருக்கும். ஏன்னா 40 நாள் ஒரு ஆள் மரித்ததன் பின்பு 40 நாள் பாட்டும் பூஜையும் நடக்குது. 40 நாளும் சிக்கன் மட்டனும். அல்லேலூயா. நல்லதுதான். இன்னைக்கு பெந்தேகோஸ்து அது செய்யலை. செத்ததுக்கு மேலே பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு ஒரு வேளை காசு வாங்காமல் போகலாம். செத்ததுக்கு மேலே பாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் கவர் கொடுத்தா ஆகணும். கட்டாயம் சாப்பாடு சிக்கன் மட்டன் போட்டு தான் ஆகணும். நல்லது. அந்த இயேசு 40 நாள் போனதுனால சத்திய கிறிஸ்தியானி தப்பிக்கிட்டு. அல்லேலூயா. 40 நாள் விரதம் இருப்பதனால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது என்பதை, இயேசு இந்த பூமியில் வந்ததாகிய நோக்கம் நிறைவேற்றப்பட முடியாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தராகிய தேவன் மனுஷனை தேவ தூதர்களிலும் சற்றே சிறியவனாக சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே அவன் தள்ளப்பட்டு போனான். தள்ளப்பட்டு போனவன் மனுஷனை மீண்டும் அந்த இடத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒப்பாய், பிதாவுக்கு துல்லியமாய், பிதாவை போல இருந்தும் பிதாவுக்கு ஒப்பாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு தேவதூதரிலும் சற்றே சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தன் இருப்பிடம் விட்டு இழந்து போன காரணத்தினால் இழந்து போன மனுஷனை மீண்டுமாக தன்னோடு கூட இந்த இழந்து போன இடத்திலே கூட்டி சேர்ப்பதற்காக இயேசு தன்னை தாமே தாழ்த்தினார். ஒரு அடிமையின் கோலம் எடுத்தார், வேஷம் எடுத்தார். அடிமையை போல் அந்த பூமியிலே வந்தார்.
மகிமை இழந்த மனுஷனுக்காய், ரூபத்தை இழந்த மனுஷனுக்காய் தனது சாயலையும் தனது ரூபத்தையும் இழப்பதற்காக அந்த இயேசு சிலுவையை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா! அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை இந்த ராத்திரி வேளை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா! அந்த மனுஷனை சிருஷ்டித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் அதனுடைய 13, 14, 15 வசனங்களை வாசிக்கப்படும் போது, சங்கீதம் 139, 13, 14, 15. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள் நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. போதும். அல்லேலூயா! பாருங்க, முதல் மனிதனாகிய ஆதாமை தேவனாகிய கர்த்தர் தனது சொந்த கரத்தினால் சிருஷ்டித்தார், மண்ணினாலே. உங்களையும் என்னையும் தாயினுடைய கருவில் அந்த அப்பனுடைய கரம் உண்டாக்கிட்டான். இயேசுவினுடைய சிருஷ்டிப்பு. அல்லேலூயா! பாருங்க, தாயின் வயிற்றில் இருக்கப்படும் பொழுது நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகளை ஒவ்வொன்றாக கர்த்தராகிய இயேசு தனது சொந்த கரத்தினால் அதை பிளான் பண்ணாராம், நட்டு வைத்தாராம். அல்லேலூயா! நட்டு வைத்த முடி எத்தனை மீட்டர் வளர வேண்டும், எவ்வளவு காலம் இருக்க வேண்டும், அது கருப்பாக இருக்க வேண்டுமா, அது சிவப்பாக இருக்க வேண்டுமா, அது நீளமாக இருக்க வேண்டுமா, அது குட்டையாக இருக்க வேண்டுமா, அது கேர்லிங் ஹேர் சுருட்டு முடியாக இருக்க வேண்டுமா, நீள முடியாக இருக்க வேண்டுமா என்பதை கர்த்தராகிய தேவன் தாயினுடைய வயிற்றில் நானும் நீங்களும் இருக்கப்படும் பொழுது அவருடைய கரம் இந்த முடியை என்ன செய்துச்சான்? நட்டுச்சான். அல்லேலூயா! நம்ம என்னன்னா கருப்பு சிவப்பாகணும், சிவப்பு மஞ்சாவுக்கு வெந்தயமும் பயரும் கருவேப்பிலையும் கருவாடும் தேய்ச்சி என்ன செய்துட்டு இருக்கோம்? தெய்வம் தந்த மகிமையையும் ரூபத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! பாருங்க, கர்த்தராகிய தேவன் நட்டார். என் தலையை பார்த்தா தெரியும், தலையில் நட்டதெல்லாம் போய் போச்சு. ஆனால் நட்ட இடத்துல ஓட்டை இல்லாதபடி கர்த்தர் நட்டார். அந்த முடிய நட்ட இடத்துல, நாட்டின இடத்துல துவாரம் இருந்திருந்தால் நிலைமை என்ன ஒன்று நினைச்சு பாருங்க பார்ப்போம். இப்போ கர்த்தருடைய கரத்தின் கிரியை நீங்களும் நானும். அல்லேலூயா! அந்த மனிதன் தான் வைத்த இடத்தை விட்டு அவன் விழுந்து போன பொழுது மீண்டுமாக அவன் இருந்த இடத்திலே கூட்டி சேர்ப்பதற்காக இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தார். அல்லேலூயா! பாருங்க, நாம் பார்க்கிறோம், நம்ம எல்லாம் நினைக்கிறோம் என்ன பெரிய ஆரோக்கியம் இருக்கிறது, என்னால் எதெல்லாமோ செய்து கொள்ள முடியும், நான் எதெல்லாமோ செய்வேன் என்று சொல்லி. பாருங்க, நம்முடைய இருதயம் கர்த்தராகிய தேவன் சிருஷ்டித்தார். மெடிக்கல் சயின்ஸின் படியாக 135 கிராம் உடையதாகிய இருதயம். அல்லேலூயா! நம்முடைய கைமுட்டி அளவுக்கு அளவுடையதாகிய அந்த இருதயம் ஒரு மினிட்டுக்கு 72 தடவைகள் அது என்ன செய்கிறதாம்? அது பம்பாகி கொண்டே இருக்கிறதாம். ஒவ்வொரு நேரம் பம்பாகப்படும் பொழுதும், ஒரு அடி அடிக்கப்படும் பொழுது 2.5 அவுன்ஸ் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தூங்கினாலும், நாம் நம்மை நாமே மறந்து போனாலும், நாம் வேலை செய்தாலும், செய்யாம போனாலும், இல்லை சாப்பிட்டாலும், என்ன செய்தாலும் அந்த இரத்தம் என்ன செய்கிறதாம்? அந்த ஒரு இடி அந்த ஒரு பம்பது பண்ணப்படும் பொழுது
அது 2.5 அவுன்ஸ் இரத்தத்தை அது சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறதாம். இவ்விதமாய் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிற இந்த இரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை சுமார் 15,000க்கும் மேற்பட்டதாகிய கிராஸ், லெஃப்ட் ரைட் மேலே கீழேன்னு சொல்லிக்கிட்டு இன்னர் கிராசிங்ஸில் இது என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? நல்ல ஒரு வயரிங் சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 15,000 கிலோமீட்டர் நாடி நரம்புகளுக்குள்ளதாய் இந்த இரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கப்படக்கூடிய நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆல்பின் நுனி அளவு ஒரு கிளாட் ஆச்சுன்னா மனுஷங்க அது அவ்வளவுதான். புரியலையா? அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் மனுஷனை பிரமிக்கத்தக்க விதமாய் ஒளிப்பிடத்திலே கர்த்தராகிய தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து விழுந்து போன காரணம் அந்த மனுஷனை கர்த்தர் தேடி வந்தார். அல்லேலூயா. ஒரு நரம்புக்குள்ளே ஏதாவது ஒரு முட்டுப்பின்னுக்கு பின்னளவுக்கு ஒரு கிளாட் ஆகி போச்சுன்னா மனுஷன நிலைமை என்னது? மூக்கில் பஞ்சு ஏறி போகும். அது அதுக்கு முடிவு. அதுக்கு அடுத்து அவன் எந்த அபியாசம் பண்ண முடியாது. பேசிக்கிட்டே இருந்தாலும் அடுத்து ஸ்தோத்திரம்னு வராது, முடிஞ்சது. அல்லேலூயா. ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். அந்த இருப்பிலிருந்து விழுந்து போன மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். அவன் மரணம் இல்லாதவனாக சிருஷ்டித்தார். அவன் மரணத்தை தேடிக்கொண்டதன் நிமித்தம் அந்த இயேசு இந்த பூமியில வந்து மரிக்க வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷனை பிரமிக்கத்தக்க விதமாய் சிருஷ்டித்தார். இந்த மனுஷனுக்காக இவன் பாவம் செய்த காரணம் இவனுக்காக ஒரு நியாய தீர்ப்பை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பு நாட்களில் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை திருப்புவோம். இருப்பார். நியாய தீர்ப்புக்கான நேரம் நெருங்கிவிட்டது. நியாய தீர்ப்புக்காக சிங்காசனம் ஆயத்தம். கொஞ்சம் வேகமா போறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சிலுவைக்கு வரணும் பத்தியா? அதனால கொஞ்சம் வேகமாய். ஏசாயா 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சிங்காசனம் ஆயத்தம். அடுத்தது, அவருடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளைகளையும் உடைய. அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு நம்பர் 1 சிங்காசனம் ஆயத்தமாயாச்சு. 2ஆவதாக அடுப்பு ரெடி. 3ஆவதாக விரவு ரெடி. அல்லேலூயா. விழுந்து போன மனுஷன் அந்த நரக தீயில் விழாதபடிக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். அது ஒன்றுதான் சுவிசேஷம். அப்ப சிங்காசனம் ஆயத்தம் நியாய தீர்ப்புக்கு, சூளை ஆயத்தம், நெருப்பு ஆயத்தம். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட இந்த வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். நல்லா கவனிக்கணும் அன்பான தேவ ஜனமே. 42 நாள் லெந்தடைசலாம் நல்லதுதான். கிறிஸ்து பிறப்பு நல்லதுதான். நியூ இயர் நல்லதுதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நியாய தீர்ப்புக்கு சிங்காசனம் ஆயத்தம். நியாய தீர்ப்புக்கு பின்பதாக அடுப்பு ரெடியா இருக்குது. அதோடு சேர்த்து விரவும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை கேட்கலாம், விறகு யார்? ராத்திரி வேளை சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, இந்த சத்திய வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு இருக்கிற நிலைமையாய்
வாழ்ந்து கொண்டிருக்கிற படியாகவே நாம் போய்கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளை இடத்திலே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை நம்மை அது விரைவாக மாற்றிவிடும். ஒரு கொடிய நாளிலே கேட்கப்படுகிற அந்த வார்த்தை அக்கினியாய் மாறும். உனக்கு நீயே அக்கினி தழலை குவித்துக் கொள்ளுவாயே என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்படுவதன் நோக்கம், பரிசுத்த ஆராதனைகள் நடத்தப்படுகிற நோக்கம், எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தப்படுகிற நோக்கம், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தப்படுகிற நோக்கம், ₹1 பிரசிட்ட மேல தீரக்கூடிய காய்ச்சல் மாறதுக்கோ அல்லது 50 பைசாக்கு அனாசின் குரோசின் இவைகளிலே சுகமாக்கப்படக்கூடியதாகிய ஏதேனும் சரீர வலிகளோ ஏதேனும் சரீர உபாதைகளோ தீரக்கூடுவதற்காக அல்ல. அல்லது ஒரு 10 லட்சம் ரூபாயும் செலவு பண்ணி ஒரு குடும்பத்தையும் நாசம் பண்ணி ஒரு குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருந்த நபர் காணாமற் போக பண்ணப்படுகிறதாகிய கொடிய நோயாகிய ஒரு கேன்சர் குணமாக்கப்படுவதோ அல்ல சுவிசேஷ கூட்டங்களின் நோக்கம். சுவிசேஷ கூட்டத்தின் நோக்கம் ஒன்று மாத்திரமே, இந்த நித்திய அழிவாகிய நரகத்துக்காய் ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிறதாகிய ஜனத்தை மீட்டு நித்திய ராஜ்யம் கொண்டு போக வேண்டும். அழிவில்லாத சமாதானம் உள்ள சந்தோஷம் உள்ள சாவாமை உள்ள நித்திய ராஜ்யத்தில் கூட்டிச் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு ஹோலிலேண்ட் டிவியில் நாட்களில் இந்த சத்திய சுவிசேஷம் அல்லேலூயா பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த நாட்களிலே நாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க அவசியமாயிருக்கிறது. ஒருவேளை நாம் நினைத்து பார்க்கலாம், சிலுவை நமக்கு என்ன செய்தது, சிலுவையினால எனக்கு என்ன வந்தது. அன்பான தேவஜனமே, 2 நபர்களை மாத்திரம் சிலுவைக்கு முன்பதாக உங்களை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 57 முதல் வசனங்கள் வாசிக்கப்படும் போது, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57 முதல், சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டார். சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டார். எடுத்து சுற்றி தான் கன்மலையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையிலே அதை வைத்து போதும். அன்பான தேவச்சனமே, இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இதுவரை அறியப்படாத மனுஷனாக இருந்தார். ஆனால் கனம் பொருந்தினவர் ஆகிய மனுஷன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலுவைக்கு முன்பு வரை அவர் வெளியே வரவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கிறார். கொடுத்த சிலுவையிலே அவர் மரித்த பின்பாக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவிடத்தில் கடந்து வருகிறார். அந்த நாட்களில் அந்த நேரத்தில் இயேசுவுக்கு ரிப்ரசன்டேட்டிவாய் யாதொரு மனுஷனும் கடந்து வர முடியாத காலகட்டம். எல்லாரும் இயேசு என்று சொன்னாலே ஒளிந்தோடிக் கொண்டிருக்கிறதாகிய காலகட்டம். அல்லேலூயா. ஆனால் பார்க்கப்படும் போது அவர் மிகுந்த துணிச்சலாய் பிலாத்துவினிடத்தில் வந்து இயேசுவுடைய சரீரத்தை கேட்டார். இயேசுவுடைய சரீரத்தை வாங்கினார். அவருக்கென்றாக வெட்டி வைக்கப்பட்டிருந்ததாகிய ஒரு கல்லறை, அந்த கல்லறையிலே
தனக்காக வெட்டி வைத்திருந்த கல்லறையிலே இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுவதற்காக வந்தார். இந்த ராத்திரி வேளை இந்த பிலாத்துவின் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று சொல்லப்பட காரணம், பல யோசேப்புகள் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரணம், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பார்க்கப்படும் பொழுது அவருடைய பதவி, அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய சமூகம், அவருடைய சமுதாயம் எல்லாவற்றையும் துறந்து சிலுவைக்கு முன்பதாக வந்தார். இந்த ராத்திரி வேளை சிலுவை தியானத்தோடு இருக்கிற ஆத்மாவே, சிலுவை மனுஷனுடைய பொசிஷனை மறக்க செய்தது. சிலுவை மனிதனுடைய தான் என்கிறதாகிய கனம், தான் என்கிறதாகிய அதிகாரம் மறக்க செய்தது. மறைந்து கிடந்த, வெளிப்பட முடியாது கிடந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை வெளிக்கொண்டு வர செய்தது வெளி உலகத்திற்கு. இயேசு கிறிஸ்து 33.5 வருடம் வாழ்ந்த பொழுது எங்கேயுமே இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த சிலுவை மரணம் மறைக்கப்பட்டு கிடந்த, வெளிவரப்பட முடியாத கிடந்த, ஒழிக்கப்பட்டிருந்த தான் என்கிற கர்வம், பதவி, அந்தஸ்து இவைகளெல்லாம் உடைத்தறிந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணப்படுவதற்காக அந்த அரிமத்தியா யூரானாகிய இயேசு, அந்த யோசேப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த ராத்திரி வேளை பாரத்தினால், நஷ்டத்தினால், பாவத்தினால், பழக்க வழக்கத்தினால், பலவிதமான கட்டுப்பாடுகளினால் சிலுவைக்கு அந்நியராய், சிலுவைக்கு தூரமாய், சத்திய உபதேசத்தை கவனிக்கப்பட முடியாதபடிக்கு தூரமாய் போய்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இந்த ராத்திரி வேளை எந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை கேட்டாலும் இந்த சிலுவை உங்களை வெளிக்கொண்டு வர விரும்புகிறது. உங்களுடைய எல்லா இயலாய்மைகள், எல்லா இல்லாய்மைகள் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து உங்களை வெளியே கொண்டு வந்து சிலுவையோடு கூட சேர்க்க விரும்புகிறது. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் நான் சிலுவையோடு கூட சேர வேண்டும்? இரண்டாவதாக ஒரு மனுஷன் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனம் வாசிக்கப்படும் பொழுது, ராக்காலத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளைப்போளவும் கரியப்போளவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். போதும் பாருங்க. இரண்டாவது ஒரு மனுஷன் நிக்கதேமு, இவருடைய ஆயுசு நாட்களிலே வெளிச்சத்திலே வந்ததாக சரித்திரமே இல்லை. இவருடைய ஆயுசு நாட்கள், ஆயுசு காலம் ராக்காலத்தில் தான் வருவார். அவரை குறித்து பண்டிதர்கள் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர் ராக்காலத்தில் உலாவுகிற மனுஷன் என்று சொல்லி. அவன் வெளிவருவதற்கு யாதொரு விதத்திலும் அந்த உலகமும் இஸ்ரவேலிலே நியாயப்பிரமாணகனாய், போதகனாய், பிஷப்பாய் இருந்த மனுஷன் வெளிச்சத்திலே வர முடியாதவனாக இருந்தார். இயேசு மரித்தார், இப்பொழுது வருகிறார். 100 ராத்தல் கரிய போலவும் வெள்ளை போலவும். 100 ராத்தல் என்பது சுமார் 72 கிலோ எடையுடைய வெள்ளை போலவும் கரிய போலவுமாக இயேசுவை சுகந்த வர்க்கம் விடும்படியாக வருகிறார். அதுவரைக்கும் சிலுவைக்கு பகைஞனாய், சிலுவைக்கு அந்நியராய், சிலுவைக்கு தூரமாக இருந்த அந்த நிக்கதேமு இந்த மாலை வேளை கடந்து வருகிறார்.
இயேசுவுக்கு தான் சுகந்த வர்க்கம் இடப்பட வேண்டும் என்று சொல்லி. சிலுவை நியாய பிரமாணத்தை மாத்திரம் உடைக்கப்படவில்லை. ஒரு மனிதன் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்க அந்த நரகத்திலிருந்து வெளிவரும்படியாக அவனுக்கு இருந்த தடைகள் இவைகளை மாற்றி சிலுவையோடு கூட ஒப்புரவாக செய்தது. சுமார் 72 கிலோ இடையுடையதாகிய கரிய போலவும் வெள்ளை போலவும் சேர்ந்து சுகந்த வர்க்கம் இடுவதற்காக இவன் இதை சுமந்து வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்து வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்று எல்லாரும் நம்ம என்ன பார்க்கிறோம்? கவர்மெண்ட் அனுமதி தர வேண்டும் சபை கட்ட, ஆராதிக்க. புருஷன் அனுமதிக்கணும் சபை கட்ட, கூட்டத்துக்கு போவ. சமூகம் என்னை அனுமதிக்கணும் நான் தேவனை ஆராதிக்க. சொந்த பந்தம் என்ன கேள்வி கேட்க கூடாது, நீ ஏன் பெந்தேகோஸ்துக்கு போன? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய நோவா பேழையை கட்டுகிறார். அவர் பேழையை கட்டப்படும் பொழுது அவர் கொப்பேர் மர காட்டுக்குள்ள இருந்துகிட்டு கட்டல, கொப்பேர் மரத்தினால் கட்டினார். அல்லேலூயா. கொப்பேர் மரத்தை கட்டுற நேரத்தில் அவர் தடிகளை கொண்டு வந்து போட்டிருப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க காம்பவுண்ட் இடிஞ்சிருக்கும், பக்கத்து வீட்டில் உள்ள ரோடுகள், பக்கத்து ஊரில் உள்ள ரோடுகள் சில நேரங்களில் உடஞ்சிருக்கும். ராத்திரி வந்து துமீர் துமீர்னு சொல்லிக்கிட்டு இந்த தடிகள் போடப்படும் கூடிய நேரத்தில் அக்கம் பக்கம் எல்லாம் ராத்திரி கட்ட வார்த்தை பேசியிருப்பா. ஏய் நோவா, பெர்மிஷன் வாங்கினியா பேழைக்கு? அல்லேலூயா. பேழைக்கு பெர்மிஷன் வாங்கிதானா ராத்திரி ஆணி டமார் டமார்னு அடிக்க தூங்க முடியல மனுஷனுக்கு. பிள்ளை பரீட்சை எழுத முடியல, பெர்மிஷன் இருக்கா அவனுக்கு? போலீஸ் பெர்மிஷன் இருக்கா? தாசில்தார் பெர்மிஷன் தந்தாரா? கவர்மெண்ட் உனக்கு பெர்மிஷன் தந்திருக்கான். அல்லேலூயா. நோவா எத்தனை காலம் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஒன்று, என்று தேவனாகிய கர்த்தர் நோவாவை அழைத்து நீ பேழையையும் கட்டு என்று சொன்ன அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு பிரசங்கத்துக்கான ஒரு பாயிண்டையும் கொடுத்தார். கொடுத்து சொன்னார், நீ பேழையும் கட்டணும், பிரசங்கம் பண்ணணும். நம்ம வெறுமனே சிலுவை தியானம் பண்ணி சபைக்குள்ள மட்டும் இருந்தா போதாது. இயேசு இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நற்செய்தியை தேசத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நரகம் வேதனையில் கொஞ்சம் நரகம் எனக்கு பேசணும், நேரம் எனக்கு எப்படி அனுமதிக்குன்னு பார்க்கட்டு. அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, பார்க்கப்படும் பொழுது நோவா பேழையையும் கட்டினார், பிரசங்கமும் பண்ணினார். நோவா பிரசங்கத்தில் வேற ஒன்றும் கொண்டு செருகலை, இடச்செருகு செருகலை. மழை வருது, ஜலப்பிரளயம் வரப்போகுது, சாவ போற. சுவிசேஷம், இன்று நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? இன்று நாசியில பஞ்சு ஏறினா உன் யாத்திரை எந்த பகுதியை நோக்கி இருக்கும்? இந்த செகண்ட் இந்த பூமியிலிருந்து மரித்தால், நாம் எடுத்து மாற்றப்பட்டால் எங்கே நம்முடைய நித்தியம் இருக்கும்? நம்முடைய நித்தியம் துன்மார்க்கரோடே அந்த அடுப்பும் விறகும் ஆயத்தமாகப்பட்டிருக்கிற அந்த அடுப்புக்குள்ளதாக போய்விடக் கூடாது என்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். நிக்கதேமு இரவு வேளை மாத்திரமே வெளியே இறங்கி பழக்கமுடைய மனுஷன். அவருடைய வாழ்க்கை இரவு வேளை மாத்திரம்தான் அவர் வெளியே இறங்கினதும் வெளியே உள்ள காரியங்கள் செய்ததும். ஆனால் அந்த சிலுவையிலே ஜீவனை விட்ட மாத்திரத்தில் வாழ்நாளெல்லாம் இருளுக்குள்ளதாகவே சஞ்சரித்து, இருளுக்குள்ளதாகவே இருந்து, இருளுக்குள்ளதாகவே வாழ்ந்து நாட்களை கடத்தி கொண்டிருந்த மனுஷனை வெளிச்சத்தில் கொண்டு வரச் செய்தது.
இந்த ராத்திரி வேளை சத்தம் கேட்கிறதே வச்சனமே, பாவம் என்கிறதாகிய இருள், சாபம் என்கிறதாகிய இருள், தீராத வியாதியாகிய இருள், தீராத மன கஷ்டமாகிய இருள், சிறையிருப்பாகிய இருளிலிருந்து இந்த ராத்திரி வேளை இந்த சிலுவையின் உபதேசம் உங்களை வெளியே கொண்டு வர ஆசைப்படுகிறது. இந்த ராத்திரி வேளை இந்த சிலுவை எத்தனை பேர் நோக்கி பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. இந்த ராத்திரி அந்த சிலுவையை நோக்கி பார்த்து நம்முடைய இருதயம் ஒன்று அசையாவிட்டால் இருதயத்துக்கு என்ன சம்பவிக்கும்? நேரமே நான் இருதயத்தை கொஞ்சம் சொன்னேன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீரியர் எப்ராயிமரை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயம் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரம் அசைவது போல் அசைஞ்சது. இன்று இந்த சத்திய சுவிசேஷமாகிய இந்த உபதேசத்துக்கு செவி கொடுக்க மனமில்லாதபடிக்கு செவித்திறனாகி சத்தியத்தை கை கொள்ள முடியாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாதபடிக்கு கிறிஸ்துவை ஜீவிதத்தில் பிரதிபலிக்க முடியாதபடிக்கு மனம் போன பாதையில் வாழ்ந்து கொண்டிருப்போமோ, ஒரு நாள் வருகிறது நம்முடைய இருதயம் அசையும். ராஜாவினுடைய இருதயமும் ஜனங்களுடைய இருதயம் எப்படி அசைஞ்சுதான்? காட்டிலுள்ள மரம் எவ்விதமாக அசையுமோ அவ்விதமாக அசையும். இன்று வசனம் கேட்கணும்னா இவருக்கு இப்படி செய்யணுமோ, 21 வேணுமோ, 2 நாள் போதாதா, 3 மணிக்கு ஒரு ஆராதனை வேணுமோ, 1 மணிக்கு ஒரு ஆராதிச்சா போராதா, சாயங்காலம் மட்டும் வந்தா போதாதோ, ராத்திரியும் வரணுமா? அல்லேலூயா. இருதயம் காடின்யப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் சத்திய சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயம் தூரமாகி கொண்டிருக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் வருகிறது, காட்டிலுள்ள மரம் அசைகிறது போல இருதயம் அசையும். அல்லேலூயா. அன்று அசையும் போது மக்கா பிடிச்சிக்கா, மக்கா கிடைக்காது. மருமக்கா பிடிச்சிக்கா, இருதயம் பிடிக்க முடியாது, பேர மக்களும் பிடிக்க முடியாது. இந்த ராத்திரி நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்கட்டும். எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இருதயம் அசைஞ்சா பரவாயில்ல. இருதயம் அசைஞ்சா என்ன செய்யும் தெரியுமா? புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தோடு வாசிங்க பாப்போம். இருதயம் அசைஞ்சா என்ன செய்யும்? அல்லேலூயா. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. குடல் என்ன செய்தான்? இருதயம் அசையும், குடல் என்ன செய்யுமா? கஞ்சி கொதிக்கிறது போல கொதிக்கும். குக்கருக்குள்ள கிடந்துக்கிட்டு கஞ்சி எவ்விதமாக கொதிக்கிறதோ அவ்விதமாக கொதிக்கும். இன்னைக்கு குடல் கொதிக்காததுனால, என்ன போட்டாலும் உள்ள போறதுனால இன்னைக்கு ஆராதனை வேண்டாம், இன்னை மனம் திரும்புதல் வேண்டாம், இன்னை இரட்சிப்பு வேண்டாம். அல்லேலூயா. இவ என் ஜனமாகிய குமாரத்தியினுடைய இருதயத்தின் ஒருங்குதல் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறது. என்னைக்கு கைவிடப்பட்டு போய் இந்த பூமியிலிருந்து எடுத்து மாற்றப்பட்டு அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்கையில், அந்தி கிறிஸ்துடைய அரசாட்சி நாட்களில், அல்லேலூயா,
கண்ணீர் சொரிகிறதுனால் கண்கள் பூத்து போயிற்று. அடுத்து, என் குடல்கள் கொதிக்கிறது. இந்த நல்ல கவனிக்கணும். இருதயம் அசையப்படும் போது நினைச்சியும் இருதயம் மட்டும்தான் அசையும். இருதயம் அசையும் போது ஈரல் ஆட்டோமேட்டிக் இளவீரும். ஹலோ, நம்ம அப்படியே போகலாம். நம்ம என்ன இதெல்லாம் என்ன இப்படி ஒரு சிலுவை எல்லாம் வேணுமா? அல்லேலூயா. ஈரல் இருதயம் அசையும். கொஞ்ச நேரமா தான் சொன்னேன், இருதயம் நிமிஷத்துக்கு 72 தடவை இடிக்குது. ஒரு இடிக்கு 2.5 அவுன்ஸ் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு இடி குறைஞ்சுன்னா முடிஞ்சது வேலை. கருத்த கொடி விட்டு என்ன வந்துடும். அல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்துக்கு இடி நிற்கும் முன்ன மனம் திரும்பி வா இயேசுவண்டை. உள்ளம் குடல் கொதிக்கிறது. இப்ப என்ன செய்யுது? இருதயம் அசையும், ஈரல் ஆட்டோமேட்டிக் இளவீரம். இருதயம் இளகி காஞ்சங்காடு முக்கில் விழுந்துரும். வடியும் காஞ்சங்காடு முக்கு. அல்லேலூயா. சுவாசம் போச்சு, போகாமல் இருப்பதாக. அல்லேலூயா. காட்டில் உள்ள மரம் அசைகிறது போல இருதயம் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காய் என் பிராணநாதன் இயேசு சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்ட பொழுது போர் சேவகர் நீண்ட ஈட்டியினால் அப்பனுக்கு இதயத்திலே குத்துகிறார்கள். உங்க இருதயம் அசையக்கூடாது. நம்முடைய ஈரல் இளவி நடு ரோட்டில் பாஞ்சிடப்படாது. ஈரல் இளகி வீதியில் பாய்கிறது. அடுத்து, குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதியில மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் என் பிள்ளை வீதியில மூர்ச்சித்து கிடக்கணும்? அப்பம் இல்லாம இருக்கணும், தண்ணி இல்லாம இருக்கணும், சாதம் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தா ஆகாது. பொரிச்ச மீன் கொண்டு வா, இல்லைன்னா அப்பம் தின்னுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஒரு நாள் வருகிறது ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம். இந்த ராத்திரி இந்த இயேசுடைய கல்வாரி சிலுவையை நினைத்து, அந்த இயேசு இந்த பூமியில் வந்ததாகிய நோக்கத்தை நினைத்து, அந்த இயேசு சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறதாகிய உயரிய சிந்தையை நினைத்து இந்த ராத்திரி வேளைக்கு அல்லேலூயா இருதயம் உடையாதபடிக்கு, இருதயம் அல்லேலூயா அல்லேலூயா கலந்து போகாதபடிக்கு, இருதயம் கடித்தும் கடினப்பட்டு போகாதபடிக்கு, காடின்ய கழுத்தோடு கூட போகாதிருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே இந்த ராத்திரி வேளை என்னை மன்னி வா பாவி, இயேசு வண்டை வா பாவி, இயேசு வண்டை வா. வானவரேசு ஞானமாய் உலகில் தானமளித்தாரே, தம் ஜீவனை தானமளித்தாரே. இந்த பூமி அழிந்திடுமே, வெந்து சாம்பலாயிடுமே. இந்த பூமி அழிந்திடுமே, வெந்து சாம்பலாயிடுமே. தருணம் நழுவ விடாதே, மரணம் நெருங்கி வருதே. தருணம் நழுவ விடாதே, மரணம் நெருங்கி வருதே. வா பாவி, இயேசு வண்டை வா. வா பாவி, இயேசு வண்டை வா. வானவரேசு ஞானமாய் உலகில் தானமளித்தாரே, தம் ஜீவனை தானமளித்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி ராத்திரி. உலகம்
அதன் முடிவுக்குள்ளாகிவிட்டது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடைசி தலைமுறை. கடந்த நாட்களை பேசின இடத்துல சொன்னேன், எனக்கு நீ ஒரு அடக்க ஆராதனை கிடைக்கும் என்பதற்கு யாதொரு உத்தரவாதித்துவமும் இல்லை. என் பிராணன் இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்பதாக இயேசு வருவார். வருகிறதா எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா. அந்த இருதயம் இளகி, இருதயம் அசைந்து ஈரல் இளகி தண்ணீராக வீதிகளிலும் தெருக்களிலும் தெருமுனைகளிலும் தெருக்கோடிகளிலும் பாயாத இருக்கிறதுக்கு இந்த ராத்திரி அந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். அதே புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை கூட வாசிங்க பாப்போம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன்னுடைய கண்களின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே. அல்லேலூயா. அந்த நாளுக்கு தப்பனா இந்த ராத்திரி நம்முடைய இருதயம் ஒன்று அசையணும். அல்லேலூயா. அது கடைசி நேரம். அல்லேலூயா. கைவிடப்பட்டு போனோம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த மீட்பு இல்லை. நோவா பேழையினுடைய வாசல் அடைக்கப்படுகிறதாகிய கடைசி நிமிடம் வரைக்கும் பேசுகிறார். பேழையினுடைய வாசல் அடைக்கப்பட போகிறது, இப்போ உனக்கு நேரம் இருக்குது, வா உள்ள. பேழைக்கு வாசல் அடைஞ்சது, பிரசங்கம் நின்று போய்விட்டது. பேழையினுடைய வேலை முடிவடைந்து சேர்க்கப்பட வேண்டியவர்கள் சேர்க்கப்படுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் வாசல் திறக்கப்பட்டிருந்தது. அன்பான தேவச்சனமே, வருகை தாமதிக்க காரணம் என் அப்பன் எனக்காக கட்டிக்கொண்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த வேலைகள் முடியலை. முடியப்பட அடுத்த செகண்ட் இந்த பூமியிலே வருவார். காத்து கொண்டிருக்கிறதாகிய மணவாட்டியை இயேசு கூட்டிக் கொண்டு போவார். மணவாட்டி ஆகிய சபையை கூட்டிக் கொண்டு போனதன் பின்பு வாசல் அடைக்கப்பட்டு போகும். வாசல் அடைக்கப்பட்ட பின்பு அது இடித்தாலும் திறக்காது, மிதித்தாலும் திறக்காது, குதித்தாலும் திறக்காது, மோதினாலும் திறக்காது. இயேசுவார். அல்லேலூயா. அதற்கு முன்பதாய் இந்த ராத்திரி வேளை நமக்கு கிடைக்கப்பட்ட நல்ல அனுக்கிரக காலம். அல்லேலூயா. இந்த காலத்தில் அந்த சத்திய சுவிசேஷத்தை கேட்டு அந்த இயேசுவுக்கு முன்பதாய் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த நாளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். சரி, கடைசியாக நியாய தீர்ப்புக்கு காரணம் ஏன்? தமது சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், தமது ரூபத்தின்படியாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய எல்லா மகிமையும் கனமும் கொடுக்கப்பட்ட மனுஷன் ஏன் அவனை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தார்? சகரியாவின் புஸ்தகம், சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகரியா 7ஆம் அதிகாரம் 11, 12, 13. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயங்களை வைரமாக்கினார்கள். அன்பான தேவச்சனமே, வேத வசனத்துக்கு சத்திய உபதேசத்துக்கு தோளை கெட்டியாக்கின நிமித்தம்
தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் கோலம் எடுத்த இயேசு நம்முடைய தோள்கள் அந்த சத்திய உபதேசத்துக்கு காடினியமாக்கி தோளை விலக்கி போன காரணத்தினாலே இயேசு தன்னுடைய சொந்த தோளின் மேல் சிலுவையை சுமந்தார். இந்த ராத்திரி வேளை அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமோ? சிலுவை என்னையா செய்தது? சிலுவையினால எனக்கு என்ன பயன்? சிலுவையை கயரில் கட்டி தோளில் கட்டிட்டு நடக்கியதுனால என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. இன்று எல்லா இடங்களிலும் சிலுவை ஃபேமஸ். அல்லேலூயா. இன்று எல்லா கழுத்துக்களிலும் சிலுவைகள் தொங்குகிறது. பொன்னில் தொங்குது, தங்கத்தில் தொங்குது, வெள்ளியில் தொங்குது. அல்லேலூயா. சிலுவை தொங்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு சுமந்ததாகிய, இயேசு அடிக்கப்பட்டதாகிய சிலுவை, அது சிமெண்டிலோ, அது பொன்னிலோ, அது வெள்ளியிலோ உண்டான சிலுவை அல்ல, அது மரத்தாலான சிலுவை. சிலுவை அப்படி சுமக்கணும்னா மரத்தில் கட்டி தூக்குங்க. அல்லேலூயா. இயேசு மரத்தாலான சிலுவையிலே தொங்கினார். இயேசு நாட்களில் பார்க்கப்படும். கேரளாவில் எல்லாம் பார்த்தாச்சுன்னா, எர்ணாகுளம் அந்த பகுதியெல்லாம் பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் சிலுவை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அல்லேலூயா. சாலக்குடி அங்கமலிக்கு பின்பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, மறந்துட்டேன். அல்லேலூயா. அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அநேகர் என்ன செய்வாங்க, இந்த சிலுவையில் கீழே ஒரு வீலை கூட வச்சுருப்பாங்க இழுத்துட்டு போகிறதுக்கு. அல்லேலூயா. நல்ல அழகாக ஃபினிஷ் பண்ணி, இயேசு ஃபினிஷ் பண்ணப்பட்ட சிலுவையை சுமக்கவில்லை. ஒரு மரம் எப்படியாக வெட்டி போடக்கூடிய நேரத்தில் எவ்விதமான தன்மையோடு இருக்குமோ அதே போல நிலைமையிலே இயேசு சிலுவையை சுமந்தார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மதியீனம், நம்முடைய கீழ்ப்படியாமைகள், கரடு முரடானவைகள், கோணலானவைகள், சீரற்றவைகள், இவைகளை சீராக்கப்படும்படியாக, இவைகள் நேராக்கப்படும்படியாக நம்முடைய மதியினம், நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய எல்லா விதமான சொந்த காரியங்களுக்காக அந்த இயேசு தன்னை தானே தன்னிகரற்றவராய் இந்த பூமியில் வந்து சிலுவையை சுமந்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் அல்லேலூயா நாம் தோளை அந்த அல்லேலூயா இயேசுவுக்கு அந்த சத்திய உபதேசத்துக்காக அல்லேலூயா இயேசுவை பின்பற்றுவதற்காக நாம் தோளை மாற்றினோமோ, அந்த காரணம், அந்த பாவம் நீங்கப்படும்படியாய் அந்த இயேசு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு வசனத்தை கூட சேர்த்து வாசிங்க. ரோமர் 1:18 முடிக்கலாம். ஓசியா 2:13, ரோமர் 1:18. விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டதன் நிமித்தமாய், தன்னை தானே சிங்காரித்துக் கொண்டதன் நிமித்தமாய் இயேசு நமக்காக நியாய தீர்ப்பை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நம்முடைய சரீரம் இயேசுடைய கரம் உருவாக்கிற்று. நம்ம விரல் எப்படி இருக்கணும், அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற நகம் எப்படியாக இருக்கணும், மூக்கு எப்படியாக இருக்கப்பட வேண்டும், காது எப்படியாக இருக்கப்பட வேண்டும், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் எப்பேற்பட்ட நிலைமையில் நிறைய மேலடி கிழவரை பேசணும், நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆக பார்க்கப்படும் பொழுது எப்படிப்பட்டதாகிய நிலைமையில் இருக்கப்பட வேண்டும் என்பதை அப்படியாகவே அவருடைய சாயலின்படியாய், ரூபத்தின்படியாய் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அதில்லாதபடிக்கு நம் சொந்த இஷ்டத்தின்படியாய் நம்மை நாமே அலங்கரித்து சிங்காரித்துக் கொண்டிருக்கிறதன் நிமித்தம் நியாய தீர்ப்பு உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா எடுத்து வாசிங்க. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது நிமித்தம் மனுஷனுடைய எல்லாவித பக்தி இல்லை, இது அவபக்தி. அவபக்தியின் நிமித்தம்
அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படக்கூடிய காலம். அல்லேலூயா. சத்தியத்தை மறைக்கவே முடியாது. அன்பான தேவ ஜனமே, அந்த சத்திய வசனத்துக்கு, சத்திய உபதேசத்துக்கு அப்படியே சிறந்தாழ்த்தி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த சிலுவைக்கு நாம் பங்காளிகளாவோம். அந்த சிலுவையினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அல்லாத எந்த விதத்திலும் அல்லேலூயா பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக வேண்டும் என்று ஒன்றுக்காக மாத்திரமே இயேசுவை ஆராதிக்கிறோமே, அல்லாதபடி இயேசுவை ஆராதிப்பதற்கு 100,000 காரணம் ஒன்றுமில்லை. இயேசுவை ஆராதிக்க காரணம் ஒன்று மட்டும், இந்த ஆவியும் ஆத்துமாவும் நரகத்தில் பங்கடைந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நரகம் கொஞ்சம் பேசணும், கத்திரி சித்தமாக நாளை கழிச்சு நான் தான் பேசுவேன். இன்னைக்கு கொஞ்சமாக வச்சு பேசியேன். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, சிலுவையோட சேர்த்து தான் சிலுவையினுடைய நோக்கமே, இயேசு சிலுவையில் தொங்கின நோக்கம். அல்லேலூயா. மனுஷன் எவ்விதத்திலாகிலும், எந்த சூழ்நிலையிலாகிலும், எந்த நிலைமையிலாகிலும் அவன் அந்த நரகத்தில் அழிந்து போய்விடக்கூடாது. நரகத்தில் அழியாதிருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த ராத்திரி வேளை ஒரே ஒரு சான்ஸ், நம்முடைய இருதயம் இந்த ராத்திரி வேளை தண்ணீரை போல இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். இந்த இருதயம் ஒன்று அல்லேலூயா தேவ சமூகத்தில் ஊற்றப்படாவிட்டால் ஒரு நாள் வருகிறது, அந்தி கிறிஸ்துவுடைய ஆதிக்கத்துக்கு முன்பதாக இந்த இருதயம் காட்டிலுள்ள மரம் அசைகிறது போல அசையும். காட்டிலுள்ள மரம் அசைகிறது போல அசையும் என்று சொன்னால் ஈரல் இளகி ஆட்டமிட்டுக்கு யாதொரு ஆபரேஷனும் இல்லாதபடிக்கு வீதிகளில், தெருக்கோடிகளில் அல்லேலூயா ரோடுகளில் பாய்ந்து போகும் தண்ணீராக வடியும். அல்லேலூயா. நாய்கள் நக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கழுகுகள் திங்கும். அல்லேலூயா. காகங்கள் அல்லேலூயா சாப்பிடும். அல்லேலூயா. அப்படியாக போகக்கூடாது என்று சொன்னால் ஆவியையும் ஆத்துமாவையும் தந்த அந்த ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலே நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய அல்லேலூயா விலாவை பிளந்திட செய்தார். அல்லேலூயா. தேவனுடைய சாயலாய், தேவனுடைய ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அல்லேலூயா நித்திய நரகத்தில் போகக்கூடாது என்பதற்காக இயேசு அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை மாற்றவில்லை. காரை துப்பினவனுக்கு முன்பதாக தன் முகத்தை மாற்றாமல் இருந்தார். அல்லேலூயா. கண்ணை கட்டிக்கொண்டு ஞான திருஷ்டினால் உம்மை அடித்தவன் யார் என்று சொன்ன நேரத்திலும் இயேசு பேசாதவராயிருந்தார். அல்லேலூயா. அடிக்கிறவனுக்கு அவர் முதுகை மாற்றவில்லை. அல்லேலூயா. ஆணிகள் அடிக்கப்படும் போது ஐயோ எனக்கு வலிக்குது, இவ்வளவு தான் அடிக்காதே என்று சொல்லவில்லை. நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மதியினம், நம்முடைய கீழ்ப்படியாமைகள் மாறு மட்டுமே அடிக்கிறவனுக்கு அடிக்காதேன்னு சொல்லல. அல்ல, தன்னகத்தே அவர் வேதனைகளை சுமந்தார். இந்த ராத்திரி வேளை எத்தனை பேருண்டு என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், நான் வாழ்வது இயேசுவுக்காய்.